ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரூட் ஜெல்லி கேக் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த ஃப்ரூட் ஜெல்லி கேக் செய்கிறதுக்கு உங்கள் கிட்டே என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, தர்பூசணி, சாத்துக்குடி, மாம்பழம், திராட்சை இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லா பழத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்த பிறகு எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆப்பிளை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண பிறகு ஆரஞ்சு தோலை உரிச்சிட்டு அதில் உள்ளே இருக்க சதையை சின்ன சின்னதாக இது மாதிரி சொலையாக எடுத்துகிட்டு பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இதேமாரி எல்லா பழத்தையும் கட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பழத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ இதேமாதிரி எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஜெல்லி கேக் செய்கிறதுக்கு நமக்கு முக்கியமானது இந்த கடல் பாசி தான். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அகர் அகரன்னு சொல்லுவாங்க. இதை வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். இதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறுறதுக்குள்ளே தண்ணி நல்லா சுட வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்க கடல் பாசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடல் பாசி நல்லா கரைஞ்சிடும் சீக்கிரமாக. நல்லா கரைஞ்ச பிறகு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சா போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெல்லி கேக் செய்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரம் இது மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது மாதிரி பாத்திரம் இருக்கோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண ஃப்ரூட்ஸை இது மாதிரி கீழே நல்லா அடுக்கிக்கலாம். இது மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த கடல் பாசியை இது பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் அந்த ஜெல்லி இது மேலே ஊற்றிக்கலாம். இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதேமாரி நம்ம அந்த கடல் பாசி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை சேர்த்து இது பண்ணோன்னா சூப்பராக ஜெல்லி கேக் நல்லா செட் ஆகும் உங்களுக்கு. இதேமாரி எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸையும் சேர்த்துட்டேன். இதை ஒரு 1/2 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் விட்டுருங்க. 1/2 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் செட் பண்ணி எடுத்திங்கன்னா ஜெல்லி கேக் சூப்பராக நமக்கு செட் ஆகிடும். இப்போ இதை 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் விட்டுட்டு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அன்மோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தட்டை மேலே வச்சுட்டு இது மாதிரி திருப்பி போட்டுட்டு நல்லா தட்டுங்க சைடு. ஸோ மேலெல்லாம் நல்லா தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பராக ஜெல்லி கேக் வந்துடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஜெல்லி கேக்கு. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.